பிராங்கும் அவன் நண்பர்களும் சிட்டில இருக்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்னைக்கு சாப்பிட போனாங்க. மெனு கார்டை பார்த்து எல்லாரும் அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டை சூஸ் பண்ணதும் ஒரு வெயிட்ரஸ் வந்து அவங்க எல்லாருடைய ஆர்டரையும் நோட் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க டேபிளுக்கு அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்தது. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. பிராங்க் ஆர்டர் பண்ண ஃபுட் மட்டும் வரல. எல்லாரும் கொஞ்ச நேரம் அவன் ஃபுட் வரதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனா அவனுக்கு இன்னும் ஃபுட் வரவே இல்லை. சரின்னு சொல்லி அந்த வெயிட்ரஸை கூப்பிட்டு கேட்டாங்க. அவ சொன்னா, கொஞ்சம் பொறுங்க, ஷெஃப் கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லி உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த வெயிட்ரஸ் வந்து, உங்க ஃபுட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதை கேட்டதும் பிராங்கோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதி சாப்பாடை சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. அவனுக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்த பக்கத்து டேபிள் ஆளுங்களுக்கு எல்லாம் கூட சாப்பாடு வந்துருச்சு. ஆனா இவனுக்கு இன்னும் வரல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் பிராங்க். போய் கத்தலான்னு எழுந்திருக்க போனான். அப்போ அந்த இடத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு அருமையான வாசனை வீசுச்சு. 3 ஷெஃப்ங்க அவங்க கையில ஏதோ ரொம்ப ரொம்ப சுவையான, பார்க்கவே ஆசையை தூண்டுற மாதிரியான உணவு பொருள்களை எடுத்துட்டு வந்து பிராங்க் முன்னால வச்சாங்க. ரெஸ்டாரண்டோட மேனேஜர் வந்து, சார், உங்க உணவு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்காக எங்களை மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஆர்டர் பண்ணதுதான் இந்த சிட்டிலேயே இருக்க விலை உயர்ந்த ரொம்ப ரொம்ப ருசிகரமான ஸ்பெஷல் டிஷ். அதை தயாரிக்க நேரம் ஆகத்தான் செய்யும். மிகவும் திறமை வாய்ந்த 3 ஷெஃப்ங்க அதை செய்யறாங்க. ரொம்ப கவனம் எடுத்து செய்ய வேண்டிய டிஷ் அது. அதனால தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, என்ஜாய் யோர் மீல்னு பிராங்க் கிட்ட சொல்லிட்டு போனாரு. பிராங்க் அதுல ஒரு வாய் எடுத்து வச்சதும் அதோட ருசியில மெய்மறந்து போயிட்டான். நல்ல மனம் வேற. இப்போ சாப்பிட்டுட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்கோட தட்டை பார்த்தாங்க. பிராங்கோட ஃப்ரெண்ட்ஸும் மத்த டேபிள்ல இருந்தவங்களாம் கூட வந்து அந்த டிஷ்ஷை போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த மேனேஜர் பிராங்க் கிட்ட வந்து சொன்னாரு, இட் வாஸ் வொர்த் தி வெயிட், இல்லையா? உங்க காத்திருப்பு வீண் போகல, இல்லையா அப்படின்னு சொன்னாரு. இந்த பிராங்க போல நீங்களும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு முன்னேற்றத்துக்காக தேவனை நோக்கி காத்திருக்கிறீங்களா? ரொம்ப காலம் காத்திருந்துட்டேன், ஒன்னும் நடக்கல. ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ரொம்ப நாளா விசுவாசிச்சேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே மாறல. வாழ்க்கையில பல பேர் என்ன முந்திட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் தான் இன்னும் அதே நிலைமையில இருக்கேன். என் தேவன் என்ன மறந்து போனாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும். ரொம்ப நேர்த்தியா செய்யணும், ரொம்ப ஸ்பெஷலா செய்யணும். காத்திருக்குதல் ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியாம காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்பொழுது எல்லார் பார்வைக்கும் அது பிரமிப்பா இருக்கும். அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. உங்களுக்கு வர ஆசீர்வாதம் மகிமையுள்ளதா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், மத்தவங்க பொறாமப்படும்படியா கூட இருக்கும். வேதம் சொல்லுது, நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு. சீக்கிரத்துல உங்க ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிச்சுப்பீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, இட்ஸ் வொர்த் தி வெயிட். ஆமென்.